இந்த மனுஷன் அவ்வளோ ஒரு பரிசுத்தமானாய் ஒரு உண்மையுள்ள மனுஷனாக இருக்கிறான். அதான் நல்ல தலைமைத்துவம். அபிஷேகம் பண்ணப்பட்டது எத்தனையோ அலப்பறைகள் உங்களுக்கு தெரியாதில்லை. அபிஷேகம் என்பது அவர்கள் பண்ணுகிற கூத்துக்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் கர்த்தர் பார்த்து தான். ஆராதனையிலே ஒழுங்காக ஆராதனை நடக்கணும்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை வணங்கு, பிசாசை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை இன்று கிறிஸ்துவ கூட்டங்களில் நடக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அதனால தான் கர்த்தர் கடித்து அப்பாலே இப்போ சாத்தானே தேவனாய் கர்த்தர் ஒருவரை மட்டுமே ஆராதிப்பாயாக. அதனுடைய பொருள் என்னவென்றால் ஆராதனை மாம்ச ரீதியாக இருக்கக்கூடாது. ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மேற்கொண்டு வந்ததோடு தான் கர்த்தருடைய ஊழியத்தை பிதாவாகிய தேவன் கனப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த யோசேப்பு போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறது. யோசேப்பு யாக்கோபுடைய வீடு எப்போது யோசேப்பை இழந்தார்களோ அப்போது இந்த யாக்கோபுடைய வீடு இறங்கி கொண்டே வருகிறது. வீட்டில் பாவம்